ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரோஜாஸ் கலெக்ஷன்ல வெஜ் குருமா ஆயில் சேர்க்காத குருமா செய்தி பார்க்கலாம் வாங்க. நம்ம இன்னைக்கு ஆயிலே சேர்க்காம குருமா செய்யறோம். அதுக்கு நல்ல ஸ்பைசஸ்லாம் வறுத்துக்கலாம். அடுத்ததா இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், தேங்காய் துருவல் கொஞ்சம் லைட்டா இலவரப்பா வறுத்துக்கலாம். நல்லா இலவரப்பா வறுத்தாச்சு. இப்போ இதை ஆறணும்னா ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றி. குருமாவுக்கு குக்கர்ல பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். அடுத்ததா தக்காளி, மீல் மேக்கர் நல்லா ஊற வச்சு புழிஞ்சிட்டு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கேரட்டு, பச்சை பட்டாணி, கருவேப்பிலை நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஜார்ல நல்லா தண்ணி சேர்த்து கழுவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். குருமாவுக்கு தேவையான மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்ப நம்ம ஒரு விசில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்ப நல்லா குக்கர் ரிலீஸ் ஆயிடுச்சு. குக்கரை ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா ஆயிலே சேர்க்காத குருமா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டும் ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். இப்ப கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம். நம்ம எல்லா இதுக்கும் ஒரே மாதிரி ஆயில் சேர்க்காம இந்த மாதிரி ஆயிலே சேர்க்காத குருமா செஞ்சா ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இப்ப நாம செஞ்ச குருமாவை வாடிக்கு மாத்திக்கலாம். இந்த மாதிரி குருமா செஞ்சு சைட் டிஷ்ஷா சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடும்போது எல்லாருமே கேட்டு விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. சின்னவங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க.